வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் காஞ்சிபுரத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து அவதூறு பரப்பினால் நடவடிக்கை, காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் எச்சரிக்கை. மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் வரும் 8ஆம் தேதி விவாதம். இஸ்லாமியர்களின் பொறுமையை தவறாக புரிந்து கொண்டு இழிவாக பேசினால் அதன் விளைவு மிக மோசமாக இருக்கும். நடிகர் ராஜ்கிரண் ஆதங்கம். ஆசிய ஆடவர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடரில் பங்கேற்க சென்னை வந்த பாகிஸ்தான் அணி கரகாட்டம் மயிலாட்டத்தோடு உற்சாக வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்திற்கு 7000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு விண்ணப்பம் வீடு வீடாக வழங்கப்பட்டுள்ளது. தற்போது சிறப்பு முகாம்களில் பொதுமக்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை வழங்கி வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் இதுவரை சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் 5 லட்சம் பேர் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்துள்ளனர். இந்த மாதம் 28ஆம் தேதி வரை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுக்க கால அவகாசம் தரப்பட்டுள்ளது. அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து அவதூறு பரப்பினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து தமிழக காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், மகளிர் உரிமை தொகைக்கான நிதி திரட்ட அரசு பல வழிகளில் திட்டமிடுகிறது என்றும், அந்த வகையில் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனும் வாகன ஓட்டிகளிடம் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் வசூல் செய்ய வேண்டும் என்று மறைமுக உத்தரவு போட்டிருப்பதாக பொய்ச் செய்திகள் உலா வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு அரசோ தமிழ்நாடு காவல்துறையோ இதுபோன்ற எந்த ஒரு உத்தரவையும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பிறப்பிக்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. வருமான வரி தரவுகளை முதல் மாநிலமாக தமிழகத்திற்கு வழங்கியதற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்ததாக தமிழக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சருடனான சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று இந்தியாவில் முதல் மாநிலமாக தமிழகத்திற்கு 35 லட்சம் வருமான வரி செலுத்துபவர்கள் தரவுகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குற்றவாளிகளை விரைவாக கண்டறிந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். கொடநாடு வழக்கை விரைவாக விசாரிக்க கோரியும் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தியும் தமிழகம் முழுவதும் ஓபிஎஸ் அணியினரும் அமமுகவினரும் இணைந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் திரளான தொண்டர்கள் பங்கேற்றனர். மனதில் இருந்த வருத்தங்களை களைந்துவிட்டு ஓபிஎஸ்ஸுடன் இணைந்து இருப்பதாகவும், அதிமுகவை மீட்பதே தங்களின் எண்ணம் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆர்ப்பாட்டத்தில் பேசினார். நமக்குள் இருந்த வருத்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறோம். சாடி முறிந்து போனவர்கள், டெண்டருக்காக ஒன்று கூடியவர்கள், மடியிலே கனமுள்ளவர்கள், அவர்களுக்கு வருங்காலம் நிரூபிக்கும் நாங்கள் இருவரும் இணைந்திருப்பது சுயநலத்திற்காக அல்ல, ஏதோ நானோ அவரோ முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக அல்ல. அந்த கட்சி, அந்த சின்னம் இன்றைக்கு துரோகத்தால் ஒரு சிலர் இன்றைக்கு அபகரித்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து அதை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்களாகிய உங்கள் கையிலே கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் நடத்திய ஆர்ப்பாட்டம் ஒரு நாடகம் என கூறினார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு என்றும் கூறியுள்ளார். அதிமுக கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்திய டிடிவி மற்றும் ஓபிஎஸ் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நடைபெற்ற ஒரு செட்டப் ஆர்ப்பாட்ட கூட்டத்தில், இது ஒரு செட்டப் ஆர்ப்பாட்ட கூட்டம் தான். இவங்க 2 பேரும் ஒன்றா சேரணும், அதுக்கு இதை இஷ்யூ எடுத்துட்டு இன்றைக்கி ஒரு செட்டப் ஆர்ப்பாட்ட கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. கழகத்தின் கொடியையும் கழகத்தின் பெயரையும் அதே போன்று ஓபிஎஸ் டிடியும் பயன்படுத்தியுள்ளனர். இது சட்டப்படி மிகப்பெரிய ஒரு குற்றமாகும்.
என இவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தன்னை கௌரவிக்கும் வகையில் வழங்கப்பட்டுள்ள லோக்மானிய திலகரின் விருதை நாட்டில் உள்ள 140 கோடி மக்களுக்கும் அர்ப்பணிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நடைபெற்ற விழாவில் லோக்மானிய திலகர் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டது. இதில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், மகாராஷ்டிர முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விருது மூலம் கிடைக்கும் பரிசுத் தொகையை கங்கையை போற்றுவோம் திட்டத்திற்கு வழங்குவதாகவும் 140 கோடி மக்களுக்கு இந்த விருதை அர்ப்பணிப்பதாகவும் குறிப்பிட்டார். புனேவில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி கர்நாடக காங்கிரஸ் அரசின் இலவச திட்டங்கள் குறித்து மீண்டும் விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி ஒருநாள் பயணமாக மகாராஷ்டிர மாநிலம் புனேவுக்கு சென்ற நிலையில் மெட்ரோ ரயில் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி கர்நாடகாவில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள காங்கிரஸ் அரசு இலவச திட்டங்களை அறிவித்துவிட்டு கஜானாவை காலி செய்வதாகவும், ராஜஸ்தானில் மாநில அரசுக்கு கடன் அதிகரித்துள்ளதால் அங்கு வளர்ச்சித் திட்டங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் விமர்சித்தார். பாஜக அரசுக்கு எதிராக காங்கிரஸ் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வரும் 8ஆம் தேதி விவாதம் நடைபெறவுள்ளது. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வரும் 8ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து விவாதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வரும் 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது விவாதம் நடைபெறும் என்றும், வரும் 10ஆம் தேதி தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பிரதமர் மோடி பதிலளிப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பும் நடைபெறவுள்ளது. மணிப்பூர் விவகாரம் குறித்து ஒரு சிறிய விளக்கமளிக்க கூட பிரதமர் தயாராக இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மணிப்பூர் தவிர மற்ற விஷயங்களை விவாதிக்கும் பிரதமர் மோடி மணிப்பூர் குறித்த தங்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றார். மணிப்பூர் குறித்து அவர் அறிக்கை கொடுக்கவும் அது நாடாளுமன்றத்தில் பேசவும் இல்லை என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் விவாதிக்க தயாராக இல்லை என்று குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும், ஆனால் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க கடந்த 11 நாட்களாக தாங்கள் காத்திருப்பதாகவும் கார்கே கூறினார். கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அநாகரிகமாக விமர்சித்த சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தன் கட்சிக்கு வாக்களிக்காத காரணத்தினால் கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம்களையும் சாத்தானின் பிள்ளைகள் என வர்ணிப்பது அநாகரிகமானது, அருவருப்பானது என்பதோடு அரசியல் நேர்மையற்ற செயல் என்றும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் பொறுமையை தவறாக புரிந்து கொண்டு இழிவாக பேசினால் அதன் விளைவு மிக மோசமாக இருக்கும் என்று நடிகர் ராஜ்கிரண் ஆதங்கப்பட்டுள்ளார். இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டாலும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் இயலாமையோ கோழைத்தனமோ அல்ல. நபிகள் நாயகத்தின் கூற்றுப்படி பொறுமையை விட சிறந்த பொக்கிஷம் இல்லை என்பதால் பொறுமை காக்கிறோம் என்றும் ஃபேஸ்புக்கில் ராஜ்கிரண் பதிவிட்டுள்ளார். சீமானின் கருத்துக்கு பதிலடி தரும் வகையில் ராஜ்கிரண் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியதாக இணையத்தில் கருத்து பரவி வருகிறது. ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகிறது. நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள ஜெயிலர் படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி திரைக்கு வருகிறது. அனிருத் இசையில் பாடல்கள் ரசிகர்களை கவர்ந்த நிலையில் படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. இதில் மோகன்லால், சிவராஜ்குமார் கௌரவ வேடத்தில் நடித்துள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கு இதுவரை சென்னையில் 4.17 லட்சம் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக மகளிர் உரிமைத் தொகைக்கு இதுவரை சென்னையில் 4.17 லட்சம் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2 மற்றும் 3ஆம் கட்டங்களில் இதேபோன்று விண்ணப்பங்கள் விடுபட்டவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் ராதாகிருஷ்ணன் கூறினார். பழனி முருகன் கோவிலில் இந்துக்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற அறிவிப்பு பலகையை மீண்டும் வைக்க உத்தரவிடப்பட்ட விவகாரத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறையின் மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, பழனி முருகன் கோவிலில் இந்துக்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற அறிவிப்பு பலகையை மீண்டும் நிறுவ நீதிமன்றம் ஆணையிட்டுள்ள நிலையில் அது தொடர்பாக மேல்முறையீடு செய்யப்படும் என்றார். மத்திய அரசு தமிழக மக்களை வஞ்சித்த பாவத்தை போக்கவே அண்ணாமலை நடைபயணம் மேற்கொள்வதாகவும் அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்தார். கிருஷ்ணகிரி பட்டாசு விபத்திற்கு சிலிண்டர் வெடிப்பு காரணம் அல்ல என்று ஹோட்டல் உரிமையாளர் ராஜேஸ்வரியின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பகுதியில் கடந்த சனிக்கிழமை காலை பட்டாசு கடை வெடிவிபத்து நடந்தது. இதில் 9 பேர் உயிரிழந்தனர். இந்த வெடிவிபத்து சம்பவத்தில் உணவகத்தில் இருந்து கேஸ் சிலிண்டர் வெடித்ததே விபத்திற்கு காரணம் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே ஹோட்டலில் இருந்த சிலிண்டர்கள் வெடிக்கவில்லை என்றும் அதிகமாக பட்டாசு வைத்திருந்ததே விபத்திற்கு காரணம் என்றும் உணவக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தற்காலிக முதல்வராக திருநாவுக்கரசு நியமனம் செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் வாங்கிய புகாரில் தேனி மருத்துவக் கல்லூரி முதல்வராக இருந்த மீனாட்சி சுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனால் அதே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பேராசிரியராக இருந்து வரும் திருநாவுக்கரசு என்பவருக்கு தற்காலிகமாக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்து பேசினார். மணிப்பூர் வன்முறை சம்பவங்கள் குறித்து பிரதமர் மோடி விளக்கமளிக்க கோரி நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். பிரதமர் மோடி மீது நம்பிக்கையில்லா தீர்மானமும் கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று காலை சந்திக்க உள்ளனர். இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திரௌபதி முர்முவை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். இந்தியா கூட்டணி எம்பிக்களின் சந்திப்பிற்கு முன்னர் அமித்ஷா சந்தித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தகைசால் தமிழர் விருதுக்கு திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த ஆண்டிற்கான விருதாளரை தேர்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவின் கலந்தாலோசனை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணிக்கு தகைசால் தமிழர் விருது வழங்க முடிவு செய்யப்பட்டது. அவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டு சான்றிதழை சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் வழங்க உள்ளார். என்னுடைய தலைமையிலான பல்வேறு போராட்டங்கள்தான் என்எல்சி நிலம் கையகப்படுத்தப்பட்டவர்களுக்கு கூடுதல் இழப்பீடு கிடைக்க வாய்ப்பாக இருந்தது என்று தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். 2006 நிலம் எடுத்து பணம் கொடுத்து வாங்கியவர்களுக்கு ₹1 தர முடியாது என்று சொன்ன நிர்வாகத்தை இன்றைக்கு கூடுதலாக ஏக்கர் ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாய் பெற்றுத் தந்தது எனது தலைமையிலான இந்த போராட்டக் குழு. எனது தலைமையிலான அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து நடத்திய போராட்டத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. ஆதலால் இந்த நிரந்தர வேலையும் நிலம் கொடுக்கிற மக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் நம்முடைய மாண்புமிகு வேளாண்மைத்துறை தொழிலாளர் துறை அமைச்சர்களும் உறுதி செய்து தந்து அதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்தால் உண்மையிலேயே வேலை வாய்ப்புக்காக இலவு காத்த கிளி போல் நிலத்தை வீட்டை கொடுத்துவிட்டு காத்து கிடக்கிற நம்முடைய என்எல்சிக்கு வீடு நிலம் கொடுத்த மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை 35% குறைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை காலதாமதமாக ஜூன் 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் ஜூலை 31ஆம் தேதி வரை சராசரியாக 130 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நடப்பு ஆண்டில் இதுவரை 852 மில்லிமீட்டர் மட்டுமே மழை பெய்துள்ளதை தொடர்ந்து அடுத்த 2 மாதங்களுக்கும் இயல்பை விட குறைவான மழையே பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட 2 தேர்வுகளின் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் தலைமைச் செயலகத்தில் உதவி பிரிவு அலுவலராக பணிபுரிவதற்கான தேர்வு மற்றும் வன சார்நிலை பணிகளுக்கான தேர்வுகள் நடைபெற்றது. இந்நிலையில் இதன் முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி நிர்வாகம் தனது அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தற்போது வெளியிட்டுள்ளது. கேரளாவில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்ற நபர் ஏற்கனவே ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் ஜாமீனில் வெளிவந்து தலைமறைவானவர் என்பது தெரியவந்துள்ளது. கேரள மாநிலம் ஆலுவா பகுதியில் 5 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டு அவரது உடல் குப்பை கிடங்கில் வீசப்பட்டது. இந்த வழக்கில் அசாமைச் சேர்ந்த அஸ்பாக் ஆலம் என்பவர் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் ஏற்கனவே டெல்லியில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதானதும் பின்னர் ஜாமீனில் வெளிவந்து கேரளாவில் தலைமறைவாக இருந்து வந்ததும் தெரியவந்துள்ளது. கூடுவாஞ்சேரி அருகே என்கவுண்டர் செய்யப்பட்ட ரவுடி ரமேஷின் உடல் பிரேத பரிசோதனைக்கு பின் அவரது தாயாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் காரணை புதுச்சேரி பகுதியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற ரவுடிகள் சோட்டா வினோத் மற்றும் ரமேஷ் ஆகியோர் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் தாம்பரம் வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் 2 உடல்களின் பிரேத பரிசோதனை நடைபெற்றது. இந்நிலையில் அவசரமாக பிரேத பரிசோதனை செய்ய என்ன அவசியம் என கேள்வி எழுப்பிய சோட்டா வினோதின் உறவினர்கள் உடலை வாங்க மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனிடையே ரவுடி ரமேஷின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து அவரது தாய் மற்றும் சகோதரரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சென்னையில் நடைபெறவுள்ள ஹீரோ ஆசிய கோப்பை ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டிக்கான அழைப்பிதழ் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி சார்பில் திமுக எம்பி கலாநிதி வீராசாமி அழைப்பிதழை வழங்கி அழைப்பு விடுத்தார். அப்போது ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர் சஞ்சய் சிங் உடன் இருந்தார். ஆசிய ஆடவர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடரில் பங்கேற்க சென்னை வந்த பாகிஸ்தான் அணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 7வது ஆசிய ஆடவர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடர் சென்னையில் தொடங்குகிறது. இதில் பங்கேற்க சென்னை வந்த பாகிஸ்தான் அணிக்கு சென்னை விமான நிலையத்தில் கரகாட்டம், மயிலாட்டத்தோடு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் இந்த வரவேற்பு அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் காஞ்சிபுரத்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து அவதூறு பரப்பினால் நடவடிக்கை, காவல்துறை டிஜிபி சங்கர் ஜிவால் எச்சரிக்கை. மத்திய அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், மக்களவையில் வரும் 8ஆம் தேதி விவாதம். இஸ்லாமியர்களின் பொறுமையை தவறாக புரிந்து கொண்டு இழிவாக பேசினால் அதன் விளைவு மிக மோசமாக இருக்கும். நடிகர் ராஜ்கிரண் ஆதங்கம். ஆசிய ஆடவர் சாம்பியன்ஷிப் ஹாக்கி தொடரில் பங்கேற்க சென்னை வந்த பாகிஸ்தான் அணி. கரகாட்டம், மயிலாட்டத்தோடு உற்சாக வரவேற்பு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.